கருப்பான் பூச்சி கட்சி யாரை பார்த்தாலும் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் யாருமே சொல்லாத சில முக்கியமான விஷயத்த சொல்றேன். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சிஜேபி. How can is possible? உலகத்திலேயே ரொம்ப வருஷமா இருக்கக்கூடியது பிஜேபியே வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 8 மில்லியன் ஃபாலோவர்ஸா இருக்காங்க. பட் உங்க ஸ்டார்ட் பண்ண 3 டேஸ்ல 10 மில்லியன் ரீச் பண்ணாங்க. இப்ப நான் பேசிக்கிட்டே 21 மில்லியன்ஸ் அவங்க ரீச் பண்ணிட்டாங்க. இனிமே போக போக டெவலப் ஆகிட்டே இருக்கேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்க சப்போர்ட் இருக்கு. ஆல் ஏரியாவிலயும் ஐயா கில்லிடா. காரணம் யாரு? ஹைகோர்ட் ஜட்ஜு தேவையில்லாம ஒரு வார்த்தையை விடுறாரு. யங்ஸ்டர்ஸ் எல்லாமே கருப்பாம்பூச்சி, வேலையே இல்லாதவங்க, எப்ப பார்த்தாலும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கவங்க, சோம்பேறித்தனமா இருக்கிறவங்க நம்ம நாட்டுக்கு கருப்பாம்பூச்சின்ற மாதிரி அவர் மீன் பண்ணது இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. இதுல கோபமான ஒரு வடக்கு நண்பர், வேலை இல்லாதவர் ஸ்டார்ட் பண்ணதான் இந்த சிஜேபி. அவர் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்ல இவ்வளவு பெருசா ரீச் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னா யங்ஸ்டர்ஸ் தொட்ட நீ கெட்ட ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்காங்க. உங்களால ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனிதிங் இஸ் பாசிபிள். விஜய் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண மேலே எல்லாரும் இதுதான் சொன்னாங்க, விஜய் எல்லாம் சிஎம் ஆவாருங்க, ஒரு சீட் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவர் வந்து சிஎம். அதனால என்னைக்குமே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது. இந்த சிஜேபி நார்த் சைடு ரொம்ப பாப்புலர். இப்ப ஆல் ஓவர் இந்தியா முழுக்க அது பயங்கர பாப்புலரா இருக்கு. எங்கடா போறீங்க எல்லாரும்? கருப்பாம்பூச்சி கட்சியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்ல சொல்லுங்க.